ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சந்தானம் ஆனந்த். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உண்டான அழகான கவிதைகள், தத்துவமான கவிதைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற கவிதைகள்லாம் உடனேக்குடன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கட்டத்துக்கு பிறகு எதுவும் வேண்டாம் என்ற மனநிலை வந்துவிடும். அதிகமாக பேசவும் தோன்றாது, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் மனம் வராது. புரிய வைக்க முயற்சித்தும் புரியாதவர்களிடம் அமைதியாக விலகி நிற்கவே மனம் கற்றுக்கொள்ளும். சில நேரங்களில் தனிமை கூட நிம்மதியாக தோன்றும். போதும் என்ற மனநிலை கோபத்தால் வருவதில்லை, அதிகம் காயப்பட்ட பிறகுதான் வருகிறது. தன்னம்பிக்கை உன் மிகப்பெரிய சக்தி. நீ உன்னை நம்பு, மற்றவர்கள் பின்தொடர்வார்கள். தோல்வி வந்தால் தளராதே, அது வெற்றிக்கான பயிற்சி. சிறிய முன்னேற்றங்களை கொண்டாடு, நாளை பெரிய வெற்றியாகும். உன் கனவை விடாதே, உன் முயற்சி உன்னை உயர்த்தும். நம்பிக்கை வை, முயற்சி செய், வெற்றி உன்னதே. கிடைத்த புத்தகத்தை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, பிடித்த புத்தகம் என்பது வேறு. பிடித்த புத்தகமே கிடைப்பது என்பது வேறு. இவை மூன்றுமே ஒன்றில்லை. வாழ்க்கை என்பது வாய்ப்புகளால் நிரம்பியது. நாம் பயன்படுத்தும் வாய்ப்பை பொறுத்தே நம் வாழ்க்கை அமைகிறது. ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வதில்லை. நம்பிக்கை இருக்கும் வரை முயற்சிகள் வீண் போவதில்லை. திருமணத்தில் இணைந்த உறவுகள் இரு மனங்களால் இணையவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. எல்லோரிடமும் பழகு, எப்படி வாழ வேண்டும் என்பதை நல்லவர்களிடம் கற்றுக்கொள். எப்படி வாழக்கூடாது என்பதை கெட்டவர்களிடம் கற்றுக்கொள். விரும்பியவருடன் வாழ்க்கை இல்லை, விருப்பத்துடனும் வாழ்க்கை இல்லை. ஏதோ விதிப்படி வாழ்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். நிரந்தரம் இல்லாத உலகம், சுயநலம் நிறைந்த உலகம், யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும்தான் நிஜம். இப்படித்தான் வாழ வேண்டும் என இரவும் பகலும் நாம் கனவு காண்கிறோம். ஆனால் இப்படித்தான் வாழ முடியும் என இயற்கை நமக்கு பாடம் நடத்துகிறது. நாம் வரைந்த ஓவியத்தில் அவன் வேறு வண்ணம் பூசுகிறான். நாம் நினைத்த பாதையை விடுத்து அவன் ஒரு புதிய வழியை காட்டுகிறான். மனிதன் முடிவெடுப்பான், கடவுள் நிராகரிப்பான். மாறும் வீதியில் நாமும் மாறுவோம். நடப்பதைக் கண்டு நன்மையாய் கொள்ளுவோம். 5 பைசா கூட கடன் இல்லைன்னு நீங்கள் காலரை தூக்கிவிட்டு நடந்தாலும் ஊரை சுற்றி கடன் வாங்கி காரில் போகிறவனுக்குத்தான் இந்த உலகம் மரியாதை கொடுக்கும். ஆறுதல் தேடி எல்லோரிடமும் போகாதீர்கள். நம் கண்ணீரை துடைக்கும் கைகளை விட நம் கதையை கேட்டு அதை ஆயுதமாக்கி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துபவர்களே இங்கு அதிகம். உங்கள் கைவசம் இருக்கும் மிக பெரிய பொக்கிஷம் உங்களின் மனநிலை ஆகும். யாரும் அதனை கெடுக்க நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். பாதையை உருவாக்கும் தண்ணீராக இருப்போம், பாதையை மறைக்கும் பாறையாக ஒருபோதும் மாறாதிருப்போம். பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்படமாட்டாய். நல்ல புத்தகங்களை படிப்பதும் பண்பான மனிதர்களிடம் பழகுவதும் மூளைக்கான டயட். காலம் தவறிய யோசனைகள் எதுவும் பயனளிப்பதில்லை. காரணம்,
தேடாமல் காரியத்தில் கவனம் செலுத்துங்கள். பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும். ஆனால் நரிகள் மாட்டுவதில்லை. சாதுரியமாக வாழுங்கள். இங்கு பொறிகளே அதிகமாய் உள்ளன. புழுவாய் இருக்கும் வரை தள்ளி நிற்கும் உலகம் பட்டாம்பூச்சி ஆனபின் ரசிக்க, வர்ணிக்க, பிடிக்க பின் தொடர்கிறது. இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது. இறைவனை நாடாமல் எதுவும் கிடைக்காது. முயற்சி நம்முடையது, முடிவு அவனுடையது. காசு கடைசி வரை கூட வராது. ஆனால் கடைசி நாள் வரை தேவைப்படும். இதுதான் உண்மை. தற்பெருமை என்பது பிறரை வெல்வதற்கான ஆயுதம் அல்ல, நம்மை நாமே வீழ்த்தி கொள்ளும் ஆயுதம். வயது இருக்கும் பொழுது வாழ்க்கை புரியாது. வாழ்க்கை புரியும் பொழுது வயது இருக்காது. இதில் நீ தெளிவடையும் பொழுது உனக்கான வாழ்வே முடிவடைந்து போயிருக்கும். உன் எதிர்காலத்தை உருவாக்கும் கனவு காணாதே. கனவுக்காக உழை. உழைப்பு தான் உன் அடையாளம். எதற்காகவும் வருத்தப்படாதே. வருத்தம் கோபத்தை உண்டாக்குகிறது. கோபம் வெறுப்பை கிளறுகிறது. வெறுப்பு விரோதமாக மாறுகிறது. விரோதம் பகையாகி விடுகிறது. வருத்தம் தோன்றும் போதே அதை அலட்சியப்படுத்தி விடுங்கள். கடவுளிடம் வேண்டிக்கிட்டு காணிக்கை செலுத்தியதுதான் உலகின் முதல் லஞ்சம். அதையும் அவர் ஏற்றுக்கிட்டு நிறைவேற்றாமல் போனதுதான் உலகின் முதல் ஊழல். கடன்ல புல்லட் வாங்கி ஓட்டுபவனுக்கு மரியாதை கொடுக்கும் சமூகம் தான் கடன் இல்லாமல் சைக்கிள்ல போறவனை ஏளனமாய் பார்க்குது. 1000 எறும்புக்குள்ள விஷம் ஒரு பூரானில் உள்ளது. 1000 பூரானிலுள்ள விஷம் ஒரு தேளிடம் உள்ளது. 1000 தேளிடம் உள்ள விஷம் ஒரு பாம்புவிடம் உள்ளது. 1000 பாம்புக்குள்ள விஷம் ஒரு மனிதன் நாவில் உள்ளது. குரைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. ஆக மொத்தத்துல இந்த இரண்டும் இல்லாத ஊரும் இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் தன்மானத்தை இழக்காமல், நம்பியவர்களை ஏமாற்றாமல், எந்த தவறும் செய்யாமல், யார் முன்பும் தலைகுனிந்து நிற்காமல், நெஞ்சை நிமிர்த்தி நேர்மையோடு வாழ்வதுதான். பிரச்சனை எதுவானாலும் தீர்வு என்னமோ ஒன்றுதான். ஏற்றுக்கொள் அல்லது மாற்றிக்கொள். ஏனெனில் இந்த உலகத்தில் எதையும் மாற்ற முடியும், ஆனால் யாரையும் மாற்ற முடியாது. வலிமையான மனிதர்கள் கழுகுகளை போன்றவர்கள். அவர்கள் கூட்டத்தை பின்தொடர மாட்டார்கள். தங்கள் இலக்கை நோக்கி தனியாகவே உயர பறப்பார்கள். சில வரிகள் எழுதி படிக்க மட்டுமே சுகமாக இருக்கிறது. நிஜத்தில் ரணமாய் இருக்கும் வலிகளுக்கு மருந்தே இல்லை என்பதே நிதர்சனம். தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும். எல்லோரிடமும் சிரித்து பேசலாம். ஆனால் மனசுக்கு பிடித்த ஒருவரிடம்தான் அழுது பேச முடியும். அதுதான் உண்மையான உறவு. விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும். எங்கு தேவை என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். வழி சொல்லாத உலகம் வழி தவறினால் சிரிக்கும். நாம் எழுந்து நடக்க ஆரம்பித்தால் எப்படி நடந்தாய் என்று கேள்வி கூடும். உதவிக்கரம் நீட்டாத கைகள் குற்றம் சாட்ட மட்டும் நீளும்.
யாரையும் எதிர்பார்க்காமல் நம் பாதை நம்மிடமே, நம் வாழ்க்கை நாமே எழுதுவோம். பேசட்டும் உலகம், நடக்கட்டும் நாம் கால்கள் முன்னால். வாழ்க்கை ஒரு மர்மமான புத்தகம். நினைத்தாலும் நாளைய பக்கத்தை புரட்டி பார்க்க முடியாது. எவ்வளவு முயற்சித்தாலும் நேற்றைய பக்கத்தை திருத்த எழுத இயலாது. பிழைத்தாலும் பிழைக்கவில்லை என்றாலும் இன்றைய பக்கத்தையே நீ படிக்க வேண்டும். அதிகம் அனுசரித்து போனால் ஒன்று அவமானப்படுவோம், இல்லையேல் உடைந்து போவோம். அனுசரிப்பதில் கூட யோசிக்க வேண்டியிருக்கிறது. தவித்த மனதோடு தனிமையில் அமர்ந்திருந்தேன். நான் இருக்கிறேன் என்று கடித்தது ஒரு எறும்பு. வழியில் மனம் அறியாமல் உதறி தள்ளிவிட்டேன். அதற்கு எறும்பு கேட்டது, உனக்கென்று நான் இருக்கிறேன் என கூறிய என்னை ஏன் உதறி தள்ளினாய் என்று. நீ கடித்ததால் வலித்தது, வழியில் உதறி தள்ளிவிட்டேன் என்றேன். எனக்கு அன்பை அப்படித்தானே காட்டத் தெரியும் என்றது எறும்பு. அன்பை சில முறை இவ்வுலகம் கோபமாகத்தான் காட்டுகிறது. அது அன்பு என்று புரியாத வகையில்.